யோசிச்சு பாருங்க, 1873ஆம் வருஷம் ஒரு புதிய சகாப்தம் பொறக்கப் போகுதுன்னு சொல்லி அதுக்காக ஒரு புது கொடியை ஏத்திட்டு வள்ளலார் தன்னோட சீடர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது வெறும் பேச்சில்ல, அது ஒரு கடைசி எச்சரிக்கை. மனுஷ குலத்துக்கே அவர் கொடுக்க நினைச்ச மிக மிக அவசரமான ஒரு செய்தி. அந்த மகத்தான பேருரையோட சாரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த உரையோட ஆரம்பமே ஒரு அதிர்ச்சிதான். ஒரு வாழ்த்தில்ல, ஒரு அறிமுகம் இல்ல, நேரடியா ஒரு கட்டளை. இனிமேலும் உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த முதல் வரியிலேயே அவர் சொல்ல போற விஷயத்தோட தீவிரத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இனியும் காத்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம். ஒரு பொது விஷயத்தோட அருமை தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த பழைய விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வள்ளலாரோட புதிய பாதையோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க அவர் வேண்டான்னு ஒதுக்குன அந்த பழைய பாதை எதுன்னு முதல்ல நாம பார்க்கணும். அப்பதான் அவர் நிராகரிச்ச அதே மரபுகள்ல அவர் எவ்வளவோ ஆழமா ஊறியிருந்தாருன்னு நமக்கு புரியும். பாருங்க, இது ஏதோ வெளியில இருந்து ஒருத்தர் சொல்ற விமர்சனம் இல்ல, வள்ளலாரே ஒத்துக்கிறாரு. சைவ சமயத்து மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை இருக்கே, அதுக்கு அளவே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அவரே அந்த சிஸ்டம்குள்ள இருந்தே பேசுறாரு. ஒரு நம்பிக்கையோட உச்சத்துக்கே போன ஒருத்தரால தானே அதோட எல்லைகளையும் சரியா சுட்டிக்காட்ட முடியும். ஆனா இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. தன்னோட வாழ்க்கை முழுக்க நம்பின அந்த அறிவியே இப்போ அவர் அற்ப அறிவுன்னு சொல்றாரு. ஒரு சின்ன புத்தி, ஒரு அற்பமான அறிவுன்னு சொல்றாரு. தன்னோட அசைக்க முடியாத நம்பிக்கைய அற்பம்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய உண்மை அவர் பார்த்திருப்பாரு? இந்த கேள்விதான் வள்ளலாரோட பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இங்கதான் வள்ளலார் தன்னோட புரட்சிகரமான வாதத்தை வைக்கிறாரு. அவர் குற்றம் சாட்டினது வேற யாரையும் இல்ல, நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற வேதங்களையும் ஆகமங்களையும் தான். அவரோட கருத்துப்படி அந்த நூல்கள் உண்மைய காட்டல, அதுக்கு பதிலா வேணும்னே உண்மைய மறைச்சிடுச்சு. என்ன ஒரு ஆழமான உருவகம் பாருங்க! மண்ண போட்டு மறைச்சிட்டாங்க. ஒரு காலத்துல நமக்கு வழிகாட்டி நினைச்ச அதே நூல்கள் இப்ப உண்மைய பார்க்க விடாம தடுக்கிற திரைகளா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. இது ஒரு சாதாரண பார்வை மாற்றமல்ல, இது ஒரு ஆன்மீக புரட்சி. இந்த ஒப்பீடுதான் வள்ளலாரோட வாதத்தோட இதயம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பாரம்பரிய நூல்கள், அதுங்க பாத்தீங்கன்னா கோட் வேர்ட்ஸ் மாதிரி மறைமுகமா பேசுது. கடவுளுக்கு கை கால்னு மனுஷ உருவம் கொடுத்து சின்ன சின்ன பலன்களை மட்டுமே தருது. இன்னொரு பக்கம் அவரோட சன்மார்க்கம், அது கடவுளை நேருக்கு நேரா காட்டுது. அது புத்தகத்துல படிக்கிற அறிவில்ல, நேரடியான ஆன்ம அனுபவம். அது தர்றது சின்ன சந்தோஷம் இல்ல, முடிவே இல்லாத பேரின்பம். சரி, இது எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டா அப்போ மிச்சம் என்ன இருக்கு? அத்தனை வருஷம் மரபுகளுக்கும் பதிலா அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒற்றை பேருண்மை எது? இப்போ இந்த உரையோட மிக முக்கியமான பகுதிக்கு நாம வந்துட்டோம். அவர் முன்னாடி உட்கார்ந்திருந்த சீடர்களோட மனசுல என்ன கேள்வி எழுந்திருக்கும்? இப்போ நம்ம மனசுலயும் அதே கேள்விதான். சரி, வேதம் இல்ல, மதம் இல்ல, சடங்கு இல்லனா அப்புறம் என்னதான் வழி? இந்த கேள்விக்கு வள்ளலார் கொடுத்த பதில் பிரபஞ்ச ரகசிய மாதிரி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த பதில் ஒரே ஒரு வார்த்தை தான்: தயவு, அதாவது கருணை. யாராலையும் ஏற முடியாத உயரத்துக்கு என்ன தூக்கிவிட்டது எதுன்னு கேட்டா அது தயவுதான்னு சொல்றாரு. மதங்கள், வேதங்கள், சடங்குகள்னு எல்லாத்தையும் தாண்டி அவர் கண்டுபிடிச்ச கடைசி உண்மை இதுதான். ஆனா இந்த தயவுங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சும்மா இரக்கப்படுறதோ பாவப்படுறதோ இல்ல. வள்ளலார பொறுத்த வரைக்கும் அதுதான் அருள், அதுதான் கடவுளோட உண்மையான குணம், அதுதான் நம்ம ஆன்மாவ மேல உயர்த்துற ஒரே ஒரு சக்தி. அது நாம செய்யற ஒரு செயல் இல்ல, அது நாம இருக்க வேண்டிய ஒரு நிலை. சரி, இந்த கொள்கை கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கருணைய நம்ம மனசுக்குள்ள எப்படி வளர்த்துக்கிறது, அந்த பெரிய உண்மையை எப்படி அனுபவிக்கிறது, அதுக்கும் வள்ளலார் ஒரு பிராக்டிக்கலான வழியை கொடுத்திருக்காரு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். பழைய மரபுகள்ல பாத்தீங்கன்னா மந்திரம்ங்கிறது ரொம்ப ரகசியமான ஒண்ணு. தகுதியான சிலருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனா வள்ளலார் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாருக்குமான ஒரு ஓப்பன் சோர்ஸ் மந்திரத்தை கொடுத்தாரு. இனிமே யாரு வேணும்னாலும் எந்த தகுதியும் இல்லாம அந்த பேரருளை நேரடியா அணுக முடியுங்கிறது தான் இதுல இருக்கிற புரட்சி. அந்த மகா மந்திரம் இதுதான்: அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சிம்பிளா சொல்லணும்னா பேரருளாகிய ஒளி, தனிப்பெருங்கருணையாகிய ஒளி. இது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பில்ல, இது அந்த இறை அனுபவத்தை நமக்குள் கொண்டு வர்றதுக்கான ஒரு சாவி. கடைசியா வள்ளலார் தன்னோட செய்திக்கு ஒரு முத்திரை வைக்கிறாரு. அவர் சொன்னது ஏதோ ஒரு தத்துவமோ ஒரு ஆலோசனையோ இல்ல, அது ஒரு மீற முடியாத ரொம்ப அவசரமான கட்டளைங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாரு. இதுல எந்த சமரசத்துக்கும் இடமில்ல. இது என்னோட கடைசி வார்த்தைன்னு அவர் சொல்லும்போது அந்த உண்மையில அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருக்காருன்னு நம்மால உணர முடியுது. இது விவாதத்துக்கான ஒரு விஷயம் இல்ல, இது ஒரு பிரகடனம்.
எந்த சந்தேகத்தோட நிழல் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 3 தடவை அடிச்சு சொல்றாரு, இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது தன்னோட சொந்த கருத்து கூட இல்லைன்னு உணர்த்துறதுக்காக இது ஆண்டவரோட கட்டளைன்னு சொல்றாரு. இதை விட ஆணித்தரமா ஒரு உண்மையை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அப்போ வள்ளலாரோட இந்த கடைசி செய்தி நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு முன்னாடி இருக்கிற மதம், கொள்கை, அடையாளம்னு நாமளே போட்டுக்கிட்ட எல்லா திரைகளையும் விலக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற கருணைங்கிற அந்த ஒரே பேருண்மைய பாருங்கன்னு ஒரு அழைப்பு விடுக்குது. இப்போ கேள்வி நமக்கு தான். நம்ம வாழ்க்கையில உண்மைய பார்க்க விடாம மறைச்சிட்டு இருக்கிற அந்த திரைகள் எது? எந்த திரைய விலக்கினா நம்ம வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம்.